தாவேக்காவுடைய சப்போர்ட்டர்ஸ் எந்த அளவுக்கு அக்ரெசிவா இருக்காங்க, நான் அதை வேற சொல்றாங்க, பட் நான் அதுக்குள்ள போகல. அவங்க அப்படி இருக்காங்கன்னா அதுக்கு நம்மளும் காரணம். அக்ரெசிவா இருக்காங்க. நாளைக்கு மே நாள்ல ரிசல்ட் என்னவா இருக்குன்னு சொல்லி யாராலையுமே சொல்ல முடியாது. ஒவ்வொரு தொகுதியிலையும் ஒவ்வொரு பூத்துலயும் என்ன நடக்குன்றது யாருக்குமே தெரியாது. அனுமானத்தின் பேர்ல தான் எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. ஒருவேளை முதலமைச்சர் ஆகல, நான் அவர்கிட்ட கேட்கிறேன், ஒருவேளை ஆகல அப்படின்னா ஒரு ரசிகர்களுடைய மனநிலை என்னவா இருக்கும் சார்? அது ஒரு தோல்வி, அது 2026 அவர் இல்லை அப்படின்றப்போ அதை எப்படி அவங்க எடுத்துப்பாங்க? அதாவது விஜய் அவர்கள் சிஎம் ஆகலன்னா ஆக போறது இல்லை, அதுதான் நடக்க போகுது. என்ன ஆகும் அப்படின்னா, மேபி ஒரு சில குழந்தைகள் வீட்டுல வந்து அழலாம், நான் சோறு துண்ண மாட்டேன், அம்மா ஊட்டி விடும்போது அடம் முடிக்கலாம். அந்த குழந்தைகளுக்கு வந்து இல்லைன்னா விஜய் மாமா தான் சிஎம் ஆயிட்டாரு அப்படின்னு அவங்க சொல்லி, அப்படியா எப்போ அப்படின்னு நாளைக்கு பாரு டிவியில வரப்போகுது அப்படின்னு சொல்லி அவங்கள சமாதானம் சாப்பிட்டாதான் ஒரு சிஎம் ஆவாரு, அவ்வளவுதான். நீ சாப்பிட்டுட்டு தெம்பாயிரு, அடுத்த தடவை நீ ஓட்டு போடணும், நாளைக்கே வந்து விஜய் மாமா வந்து சிஎம் போறாரு பாரு டிவியில வரப்போகுது அப்படின்னு சொன்னா குழந்தைகளும் சமாதானம். கொஞ்சம் பெரியவங்க ஓட்டு போட்டவங்கள மனங்கள்லாம் எப்படி இருக்கும்? ஒவ்வொரு ஸ்டேஜா வரேன். இதை நான் தமாஷா ஒருத்தர்கிட்ட சொல்லியிருந்தேன், பாருங்க ஜெயிச்சாலும் தோத்தாலும் அவரு தாங்க சிஎம், ஆமா எங்களுக்கு அவரு தான் சிஎம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்ப நான் கேட்டேன், என்னங்க அப்போ ஜெயிச்சு சிஎம் ஆயிட்டாருன்னா பனையூர்ல தான் பதவியேற்பு விழாவா அப்படின்னு. அதுக்கு அந்த தீவிர தாவேகா நண்பர் சொன்னாரு, தோத்தாலும் பதவியேற்பு விழா பனையூர்ல தானே. தோத்தாலா அப்படின்னு. ஆமாங்க, அவரு தாங்க எங்களுக்கு மக்கள் முதல்வர், எங்க மனசுல அவரு தான் முதல்வர், நீங்க யாரும் ஒன்னா சிஎம்னு சொல்லிக்காங்க அப்படி. இது ஒரு அன்பு. சோ அப்ப என்ன பண்ணலாம், இந்த மாதிரி குழந்தைகள்லாம் நிறைய சாப்பிடாம அடம் பண்ணுது, அந்த குழந்தைகளுக்காக ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணலாம் பனையூர்ல ஒரு பதவியேற்பு விழா மாதிரி. ஏன்னா ஜனநாயகன் ஒன்னும் ரிலீஸ் ஆகல. சோ அதனால அதுக்கு வந்து வெட்டிங் ஒட்டி ஒருவேளை அதுல பதவியா இருக்கிற மாதிரி ஏதாவது நிகழ்ச்சி இருக்கா? இல்லையே, அப்படி ஒண்ணும் இல்லையா? ஐயோ தெரியல, எனக்கு நான் பாக்கல, தெரியல, அதை பத்தி யாரும் பேசல மாதிரி தெரியல. இல்ல பதவியேற்பு அந்த மாதிரி தெரியல. கேட்டா இல்ல அது இன்னொரு விஷயம் சொல்லிட்டு, ஏன்னா இப்ப சமீபத்துல ஒரு படம் வந்து ஏதோ சர்டிஃபிகேட் கிடைக்கிறதுல இதுவாயிடுச்சுன்னு சொல்லிட்டு யூடியூப்ல ரிலீஸ் பண்ணாங்க. அந்த மாதிரி அந்த பதவியேற்பு அப்படின்ற மாதிரி ஒரு சீனை பனையூர்ல எடுத்துட்டு அது அந்த ஜனநாயகன் ஒரிஜினல் வீடியோவோட இதை அட்டாச் பண்ணிட்டு யூடியூப்ல ரிலீஸ் பண்ணிட்டாங்கன்னா அவங்க அதை மட்டும் கட் பண்ணி எல்லாரும் யூடியூப்ல காட்டிக்கலாம். அவ்வளவுதான். இந்த பாரு மாமா சிஎம் ஆயிட்டாரு பாரு அப்படின்னா அந்த குழந்தைகள் அதுக்கப்புறம் டெய்லி சந்தோஷமா சாப்பிட போகுதுங்க.